நாட்டு மக்களுக்காக திடீரென்று மஹிந்த எடுத்துள்ள தீர்மானம். இதை நினைக்கும் போது உண்மையிலே சிரிக்கிறதா சிந்திக்கிறதா என்று தெரியவில்லை. அனுரகுமார அரசாங்கத்திற்கு எதிராக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு எதிராக வருகின்ற 21ஆம் தேதி நுகைகுட எதிர்ப்பு பேரணி ஒன்று, மாபெரும் மிகப்பெரிய பேரணி ஒன்று இடம்பெற போகின்றது. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அனைத்து ஊடகங்களையும். இந்த பேரணியில் நான் கலந்து கொள்ள போவதில்லை என மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று கேட்கும்போது அந்த இடத்துல கேள்விகள் எழுப்பப்படும் போது தங்காலையில் நம்முடைய நாட்டு மக்கள் அனைத்து பிரதேசங்களிலேயும் இருந்து என்னை பார்வையிடுறதுக்காக வருகை தந்து கொண்டிருக்காங்க. அதனால் நான் இந்த பேரணியில் கலந்து கொள்ள முடியாது. இந்த பேரணியில் கலந்து கொள்ளும் போது அதிக அளவிலான நேரம் செலவாகும். அந்த நேரத்தை நான் எனது மக்களுக்காக செலவழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லை, எதிர்க்கட்சி பலர் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்காங்க. நான் இந்த பேரணியில் கலந்து கொள்ள மாட்டேன் என கூறும்போது அப்படி இல்லை. இந்த பேரணி, அதாவது இந்த எதிர்ப்பு பேரணிக்கு நானும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். இந்த பேரணி இடம்பெறுவது எனக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. அது மட்டுமில்லை, இந்த பேரணிக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கூறுகின்றார். அது மட்டுமில்லை, தற்பொழுது இடம்பெற்ற வரவு செலவு திட்டமானது தண்ணீர் போத்தலை போன்றது அப்படின்ற மாதிரி இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பின் போது ஆரம்பத்தில் நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக பல சோதனைகளை பல சட்டத்திட்டங்களில் கொண்டு வந்த போது நிறைய பேர் அரசாங்கம் எங்களுக்கு எதிராக விரல் நீட்டியது. தற்பொழுது நாங்கள் கூறியது சரி என மக்களே புரிஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கின்றார். தற்பொழுது வெளியாகின செய்தி, உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்கின்றேன்.